வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூரில் திமுக நடத்திய கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், முந்தைய ஆட்சியில் தமிழகத்தின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வைத்ததாக அதிமுகவை விமர்சித்தார். முதல்வரின் பேச்சை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமி நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கள்ளக்குடியில் ரயில் வராத தண்டவாளமாக பார்த்து தலை வைத்ததில் தொடங்கிய நாடக வரலாறு இன்று வரை துரோக சரித்திரமாக நீண்டு கொண்டிருக்கிறது. கட்சி தோன்றியதன் அடிப்படை நோக்கத்தையே மறந்துவிட்டு ஹிந்தி திணிப்பை முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்று கொல்லைப்புறமாக PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு இப்போது எதிர்ப்பு நாடகமாடும் திமுகவுக்கு அதிமுகவை பற்றி பேச எள்ளளவாவது அருகதை இருக்கிறதா? டெல்லியில் தமிழகத்தை அடகு வைத்தது யார்? மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகு வைத்தவர்தானே நீங்கள்? நீட் என்ற சொல்லை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணிதானே. சுப்ரீம் கோர்ட் வரை சென்று நீட்டை கொண்டுவர வாதாடி மாணவர்களின் மருத்துவ கனவை அடகு வைத்த பாவிகள்தானே நீங்கள். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏல முடிவுகள் வரும் வரை கள்ள மௌனம் சாதித்து மதுரை மாவட்ட மக்களின் வாழ்வியலையே அடகு வைக்க முயற்சித்தவர்கள்தானே நீங்கள். ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோதும் 7.5% இடஒதுக்கீடு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், காவிரி மேலாண்மை ஆணையம் என்ற அறிவிப்பு என தமிழகத்தின் எந்த அடிப்படை உரிமையும் பறிபோகக்கூடாது என்ற அடிப்படையில் மக்களுக்கான ஆட்சி செய்து தமிழகத்தை காத்த இயக்கம்தான் அதிமுக. உலக நாடுகளுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தது எங்கள் தமிழ்நாடு மாடல் ஆட்சி. ஆனால் ஒன்றிற்கும் உதவாத உருப்படாத ஒரு வெற்று மாடல் அரசை நடத்தும் நீங்கள் மக்களை பொறுத்தவரை வெறும் விளம்பர மாடல்தான். அப்படி என்ன ஆட்சி செய்து கிழித்து விட்டீர்கள் என்று மேடையில் வீரவசனம் பேசுகிறீர்கள்? எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன். உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா? அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா? எத்தனை துண்டு சீட்டுகள் வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், பார்த்து கொள்ளலாம் என்றும் பழனிசாமி சவால் விட்டுள்ளார்.